அதே போன்று அமிதாப் குண்டு கமிட்டி, இந்த கமிட்டி, இந்த கமிஷன் எல்லாம் இந்திய தேசிய அரசாங்கத்தால் இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தவும், தேர்தல் வாக்குறுதிகளின்படி இஸ்லாமிய ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி SDPI கட்சியினர் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலிருந்து பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கு உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்று மதத்தின் பெயரால் அரசியல் செய்கின்ற அந்த பாசிஸ்ட் அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அழிக்க நினைக்கின்றார்கள். குறிப்பாக வக்ஃப் வாரிய சட்டம் இஸ்லாமிய மக்களுக்காகவே, உரிமைக்காகவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு குழு அமைத்திருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இன்னும் அதனுடைய பரிந்துரை கொடுக்கவில்லை. ஆனால் உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக, வளர்ப்பு பிள்ளையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் 2026க்கு பின்பு உங்களுடைய பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய, நான் வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டேன், நான் குரங்கு என்ன பண்ணோம், குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும். நான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா போக மாட்டேன். அவருடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்ப பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளவுதான். ரைடு இல்ல, இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது, கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது, இடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் மத்தியில் தான், அவங்க வீட்டில் தான் இடியும் போகும், இன்கம் டாக்ஸும் போகும். அப்படி இன்றைக்கு இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு, மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு நான் கேட்கிறேன், இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கேட்கிறேன், இவ்வளவு எம்பிகள் உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வச்சாங்க, ஏன் வந்து தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்ற அந்த குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஏன் எழுப்பல? அது எழுப்ப மாட்டாங்க. சரி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.